வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நம் காணொளியில் காண விரும்புவது இறைவன் சனி பகவான் அவர்களின் கால் ஊனமானது எப்படி என்று இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக மனிதர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சனி பகவான் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நபராகவே இருந்து கொண்டு வருகிறார். அவர் யாருடைய ராசியிலும் ஒரு தவறான நிலையை ஏற்படுத்தி வருவார். அவர் பிடித்த அந்த மனிதர் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவது வாய்ப்பு மிகவும் குறைவு. அதைத்தான் நாம் ஏழரை சனி என்று கூறுகிறோம். அப்படி அந்த சனி பகவானுக்கு கால் ஊனமானது எப்படி என்று பார்ப்போம். ஒரு நாள் மலைகளில் பெரிய மலையான கைலாய மலையில் பரம்பொருள் சிவபெருமான் தன்னுடைய மூத்த மகனான விநாயக பெருமானுக்கு பெயர் சூட்டும் விழா உலகளவில் நடைபெறுகிறது. அப்போது அங்கு கூடியிருந்த தேவர்களும் முனிவர்களும் ஆயிரக்கணக்கில் அங்கு கூடியிருந்தனர். மேலும் அங்கு நிறைய ஆடலும் பாடலும் ஒன்று ஒருவருக்கொருவர் அரங்கேற்றி கொண்டிருந்தனர். இவ்வளவு திருவிழாம் கோலம் போட்டு நடைபெறும் இந்த பெயர் சூட்டு விழாவினை பார்க்க பெரிதும் ஆசைப்பட்ட சனி பகவான் தனது தாயான சாயாதேவியிடம் அங்கு நான் சென்று வரட்டுமா என்று அனுமதி கேட்டார். அதற்கு அவர் அங்கெல்லாம் நீ போகக்கூடாது என்று அவர் கட்டாயம் தடுத்து விட்டார். பொதுவாக சனி பகவான் யார் சொன்னாலும் அவருடைய பணியை சிறப்பாக செய்து விடுவார். தனது தாயான சாயாதேவியுடன் கட்டாயம் நான் அங்கு சென்றே தீர்வேன் என்று பிடிவாதமாக கூறிவிட்டு கைலாய மலையை நோக்கி பயணித்தார் சனி பகவான். இவர் கைலாய மலையை நோக்கி சென்றதும் கைலாய மலையில் தன் கால்களை வைத்ததும் அந்த கைலாயம் மலையானது முற்றிலும் ஆடி குலுங்கியது. அங்கே கூடியிருந்த தேவர்களும் முனிவர்கள் போன்றோர் தள்ளாடி கீழே விழுந்ததால் மேலும் பார்வதி தேவியும் அவருடைய மூத்த மகனான விநாயக பெருமான் போன்றோர் கீழே சரிந்து விழுந்தனர். பரம்பொருளான சிவபெருமான் கூட ஒரு சிறு தள்ளாட்டம் அவருக்கும் ஏற்பட்டது. இதில் முற்றிலும் பயந்து போன பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இங்கு ஏன் இப்படி குலுங்கியது என்று அவர் கேட்க, அதற்கு சிவபெருமான் சூரியன் அவருடைய மகன் சனீஸ்வரன் வந்து கொண்டிருக்கிறார், அதனால்தான் இந்த கைலை மலை ஆடிக்கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். அவருடைய பார்வை எனது மூத்த மகன் மேல் பட்டாலோ பெரிய தீங்கு ஒன்று ஏற்படும் என்று குழந்தையை கட்டாயம் மறைத்து வைத்துக்கொள் என்று சிவபெருமான் பார்வதி தேவியுடன் எச்சரிக்கிறார். அங்கு கைலை மலையில் வந்திருந்த சனீஸ்வரன் பார்வை சிவனின் மூத்த மகனான விநாயகர் பெருமான் மீது நன்றாக விழுந்தது. உடனே அந்த குழந்தையின் விநாயகர் தலை தெரித்து விழுந்தது. அப்போது மூத்த மகனின் தலையை சிதறியது. ஒட்டுமொத்தமாக சிதறி கீழே விழுந்தது. பார்வதி தேவி தன் மூத்த மகன் நிலையை கண்டு கதறி அழுகிறார். உடனே சிவபெருமான் அதற்கு கூறுகிறார், எனது மூத்த மகனை கஜ சம்ஹாரம் செய்யவே இவன் அவதரித்து உள்ளான் என்றும் அதற்கு சாதாரண முகம் உதவாது, மேலும் அதற்கு யானை முகம்தான் வேண்டும் என்று சமாதானமாக கூறி பைரவரை அனுப்பி, நீங்கள் போய் வடக்கு திசையில் தலை வைத்து யானை படுத்திருக்கும் தலையை கொய்து வரச் சொல்லி அதை தெரித்து போன மூத்த மகனின் உடலில் பொருத்தி உயிர் பெறச் செய்தார் சிவபெருமான். அப்போது விநாயக பெருமான் கஜமுகன் என்ற பெயரோடு எழுந்தருளினார். இவ்வளவு சூழ்நிலைகளை இந்த இடத்தில் இவ்வளவு தீமைகள் ஏற்படுத்திய சனீஸ்வரனை பார்த்து பார்வதி தேவி கடும் கோபத்துடன், நீ கைலாயத்தில் காலடி எடுத்து வைத்து இங்கே பெரும் கேடு விளைவித்து விட்டாய், அதனால் உன்னுடைய கால்கள் ஊனமாகட்டும் என்று சாபம் அந்த இடத்தில் கொடுக்கிறார். அன்று முதல் கால் ஊனமானவராக சனீஸ்வரன் நடக்கத் தொடங்கினார். இப்படி அவர் விந்தி நடப்பதால் சனீஸ்வரன் என்ற பெயர் பெற்றார். இப்படி இங்கு நடந்த தீங்கு விளைவிக்கும் காரணமாக அதற்கு சனீஸ்வரன் முக்கிய காரணமாக இருந்ததால் பார்வதி தேவி இட்ட சாபத்தினால் சனீஸ்வரன் அவர் கால் ஊனமானதாக இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.